வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் தான் பண்ண போறோம். டிஃபன் சாம்பாருக்கு ஒரு பொடி அரைச்சோம் இல்லையா, ஸோ அந்த பொடியை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு சாம்பார் சாதம் பண்ண போறோம். புளிக்கு சேர்க்க போறது இல்லை, வெறும் தக்காளி அதுக்கப்புறம் அந்த மாங்காவோட புளிப்பு, இதுதான் ரெண்டு தான் புளிப்பு இருக்க போகுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்க வந்து நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி, அதுக்கப்புறம் வந்து தோலோட இருக்கிற பாசிப்பருப்பு ஒரு அரை கப்பு, ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, பாஸ்மதி அரிசியும் இதுல இருக்கு, தோலோட இருக்கிற பாசி பருப்பு. அது கூடவே வந்து ஒரு 3 கப்பு தண்ணி சேர்க்கிறேன் நான். சாதம் கொஞ்சம் குழவா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ நீங்க 3லேருந்து 3.5 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயம், ஒரு 4-5 பீஸ், சின்ன பீஸ் பெருங்காயம் அது சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நெய் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் தாளிச்சுக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து ஏற்கனவே நம்ம அந்த பொடியில கொஞ்சம் காரம் இருக்கு, அதனால நான் வந்து பஜ்ஜி மிளகா தான் சேர்க்க போறேன். எக்ஸ்ட்ராவா காரம் வேணும்னா பஜ்ஜி மிளகா மட்டும்தான் நான் சேர்க்க போறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சாம்பார் பொடி கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா வரமிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். ஒரு 2 பஜ்ஜி மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் இதை சேர்த்துடலாம். இப்போ புளிப்புக்கு வந்து தக்காளி மட்டும், தக்காளியும் மாங்காவோட புளிப்பும். ஸோ நான் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, கோஸு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் தான் சேர்க்க போறேன். கோஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் வேணும், வெங்காயமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெங்காயத்துக்கு பதிலாக கோஸை நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி, பஜ்ஜி மிளகாலாம் சேர்த்து பண்ணீங்கன்னா வேற டேஸ்டா இருக்கும். தக்காளி வதங்கிடுது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன், கத்திரிக்காய், இது கூடவே பீன்ஸு, கேரட்டையும் சேர்த்துடலாம். மாங்காவும் துண்டமா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். எல்லா காயும் வந்து எண்ணெயில ஒரு நிமிஷம் வதங்கட்டும். எல்லா காயும் எண்ணெயில நல்லா வதங்கிட்டு நல்லா ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய்லாம் வேகணும். ஸோ அப்படியே வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். காய் நல்லா வெந்தெடுத்து இப்போ வந்து நம்ம அந்த டிஃபன் சாம்பாருக்கு பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஆல்ரெடி வந்து பஜ்ஜி மிளகா இருக்கு, இதுலயே வந்து வரமிளகா, மிளகெல்லாம் இருக்கிறதுனால அந்த காரம் போதும்னா போதும். தேவைப்பட்டா நீங்க வந்து ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சாம்பார் பொடி எல்லாம் போட்டுக்கலாம். பட் இதுவே கரெக்டா இருக்கும். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்க்கிறேன். நான் வச்சிருந்த பொடி இன்னும் 2 டீஸ்பூன் இருந்தது, அதையும் சேர்த்துட்டேன் நான். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, சாதம் நல்லா வெந்து ரெடியா இருக்கு. பருப்பு சாதமும் ஒண்ணா தெரியுதா உங்களுக்கு? நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும், இது சேர்ந்தாப்புல வந்துடும். பொடி சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த சாதத்தை சேர்த்துடலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சாதம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலாக வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். இது கூடவே வந்து நல்ல ஒரு 2 டீஸ்பூனுக்கு நெய். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து புளியே சேர்க்கலை இன்னைக்கு. ஆஃப் பண்ணிடலாம்.
நான் வந்து மாங்காய் தக்காளி அந்த 2 புளிப்பு தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும் புளிப்பு அப்படின்னா நீங்க வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காரத்துக்கு வந்து நான் பஜ்ஜி மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேணும், பஜ்ஜி மிளகாவே வேண்டாம் அப்படின்னா நீங்க பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வரமிளகா கூட தாளிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள். அந்த டிஃபன் சாம்பாருக்கு பண்ண பொடி இருந்தது, மிச்சம் இருந்தது அப்படின்னா நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் டே ஒரு சாம்பார் சாதமா பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு அப்பளம், படாம், சிப்ஸ் நல்லா இருக்கும். இல்லைன்னா காரக்கறி, உருளைக்கிழங்குல காரக்கறி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.